மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து கடலூரில் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், சம்பத் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு காத்திருக்கிறார் செய்தியாளர் தேவநாதன். அவரிடம் கேட்கலாம். தேவநாதன், சொல்லுங்க, கடலூர்ல 2வது நாளாக இன்னைக்கு அமைச்சர்கள் எந்தெந்த இடங்கள்ல ஆய்வு நடத்தி வருகின்றார்கள்? அதாவது கடலூர் மாவட்டத்தில் கடுமையான இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பார்வையிடறதுக்காக 5 அமைச்சர்கள் குழு வந்திருக்காங்க. இங்கே உள்ளூர் அமைச்சர் சம்பத்தோடு சேர்த்து 6 அமைச்சர்கள் இந்த பகுதிகளில் 2வது நாளாக இன்றைக்கி பார்வையிட்டு இருக்காங்க. அதில் இந்த சம்பத்தோடைய சொந்த தொகுதி இந்த கடலூர் தொகுதி. இந்த தொகுதியில் இன்று காலை முதல் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் சம்பத்தும் சேர்ந்து வரக்கால்பட்டு மற்றும் கம்மியம்பேட்டை, புருஷோத்தம நகர், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இது வரைக்கும் பார்வையிட்டிருக்காங்க. இதன் பிறகு தொடர்ந்து அவங்க பார்வையிடுறதா இருக்காங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பண்ருட்டி பகுதியில் அமைச்சர் உதயகுமார் பார்வையிட்டு இருக்காரு. அதே போல் கம்மாபுரம் மற்றும் மேல்புவனகிரி பகுதியில் மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பார்வையிட்டு இருக்காங்க. சிதம்பரம் மற்றும் காட்டுமன்னார் கோயிலில் அமைச்சர் வைத்தியலிங்கம் பார்வையிட்டு இருக்காங்க. இதே போல் பரங்கிப்பேட்டை மற்றும் கீரப்பாளையம் பகுதிகளில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால் பார்வையிட்டு இருக்காங்க. இவங்களாம் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட இடங்கள், சாலைகள் எல்லாத்தையுமே பார்வையிடுறாங்க. அந்த பகுதிகளில் உடனடியாக அந்த பணிகளை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. இப்போ அமைச்சர்கள் ஆய்வு பணிகளை மேற்கொண்டதா சொல்லிங்க. இப்போ அவங்க மழையால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் ஏதாவது வழங்குறாங்களா? அதாவது நிவாரண உதவிகள்லாம் வழங்குறதுக்கு அரசு அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க. இவங்க நிவாரண உதவிகள் இன்று வழங்கலை. நேற்று மட்டும் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு நிவாரண உதவிகளும் அரிசி மற்றும் இந்த புடவை போன்ற பொருட்களை வழங்கினாங்க. இன்னைக்கு இந்த பணிகளை முடக்கி விடுற வேலை தான் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பகுதிகளிலும் போயிட்டு, அதாவது இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அந்த கெடிலம் பகுதிகளில் அந்த மணல் மூட்டைகளை அடுக்கி அங்கே அந்த பண்டு, அதாவது அந்த கரையை உயர்த்திட்டு இருந்தாங்க. அந்த பகுதியில் விரைந்து முடிக்கணும், கூடுதல் பணியாளர்கள் நியமிச்சிக்கோங்க, இன்னும் எவ்வளோ வேணாலும் பணியாளர்கள் கொடுக்குறோம், நான் நியமித்து சீக்கிரமாக அந்த வேலைகளை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த போர்வெல்லில் நல்ல தண்ணீர் கிடைக்கிறதுக்கான வழிகள் செய்யும் போதும் அதுக்கு மிக விரைவாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவிடும் பணிகள் தான் தற்போது மேற்கொண்டுட்டு இருக்காங்க.